7 ஆகிய இரண்டு புள்ளிகளுக்கூடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை தாயத்தை பயன்படுத்தி காண சொல்லி கேட்கிறார். நாங்கள் தேரி படிக்க இதே மாதிரி கேள்வி செய்திருக்கிறோம். தேரி பார்க்கணும்டா எங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா முழு தியரியும் பார்த்து போறலாம். தியரி என்ன சொல்லுது உங்களுக்கு? அதாவது இப்ப x1 y1 கரெக்ட், x2 y2 கரெக்ட், x3 y3 ஆகிய மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில இருந்துச்சுண்டா, ஆகிய மூன்று புள்ளிகளும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில இருந்துச்சுண்டா என்ன சமன்பாடு படிச்சாங்க? அதாவது டிட்டர்மினன்ட்டுக்குள்ள இந்த x ஆல்கூறு அவருக்குரிய y ஆல்கூறு பக்கத்துல எழுதுங்கள், இங்க x ஆல்கூறு அவருக்குரிய y ஆல்கூறு பக்கத்துல எழுதுவீர்கள், இங்க x ஆல்கூறு அவருக்குரிய y ஆல்கூறு பக்கத்துல எழுதுவீர்கள், இங்க எல்லாம் ஒன்று ஒன்று போறீர்கள். இவர் சமன் பூஜ்ஜியமாக வந்துச்சுட்டா அந்த மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்று நாங்கள் தியரியில படித்தாங்க. இப்ப என்ன சொல்றான்? இவர் இவர் ஆகிய இரண்டு புள்ளிகளுக்கூடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அப்ப இங்க நேர்கோளண்டா அப்படியான இவர் இருக்கிற, இங்க கேட்டது நேர்கோளை மையப்படுத்தி கேட்கிறான். அப்ப சமன்பாட்டை காண சொல்லி கேட்கிறான். பொதுவா ஒரு சமன்பாட்டு கேட்டா நாங்கள் எக்ஸ் வைல கொடுக்கிற வளமே இருக்குது. அப்ப நான் செய்யறேன், என்ன ஒரு ஆள் கூறு எடுக்கிறேன், எக்ஸ் y ஆகிய ஆள் கூறு கூடாத போல ஒரு சமன்பாட்டை காண போறேன். அப்ப எங்களுக்கு தெரியும் மூன்று ஆள் கூறுகள் தெரியும். இவைகளுக்கு கூட போற சமன்பாட்டை காண செய்வீங்க. அதே செய்யலாம். இவரை நீங்க இதே உடலாம் எழுதவும் இல்லை, இலவேக்குள்ள மாத்தி மாத்தி எழுதலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் ஆர்டெக்ஸோ அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைய போட்டு போறோம். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அது இல்லாம நான் மூன்று கேள்வி எக்ஸ் y, அதே போல அடுத்த ஆள் கூறு 1,4, அடுத்த ஆள் கூறு -4,7 அடுப்புடன். அங்க நாங்க என்ன செய்யணும்? எல்லாமே 1 1 1 இவர் சமன் 0. அப்ப இவரை நாங்கள் சுருக்கி கொண்டு வரைக்க எங்களுக்கு காணலாம இருக்காது. இவரை நாங்கள் சுருக்கி கொண்டு வரைக்க என்ன செய்வ? எங்களுக்கு ஒரு சமன்பாடு வருவ. சமன்பாடு எக்ஸையும் வயிலையும் பெறும். வந்து முதலாம் படி சமன்பாடாக இருக்கும். எனவே அவர் தான் அந்த நேர்கோட்டின் சமன்பாடாக இருப்பார். எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நேர்கோடும் y சமன் mx plus c என்ற பட்டனால தரப்படலாம். m என்றது படித்திறன், c என்றது வெட்டு துண்டாக இருக்கும். அங்க தெங்கு தெரியாக்கணியம் தான் இருக்குது. வேணுமெண்டா இது ரெண்டு ஆகுற நாங்க நோம்பலா கண்டு செக் பண்ணி பார்ப்போம், சரியா வேற யாரும் உண்டு. அப்ப என்ன செய்யலாம்? எப்ப பாக்குறீங்க டிட்டர்மினன்ட் பூஜ்ஜியமா இருக்கிற, அப்ப நாங்க சமன்பாடை கூடுவோம். சமன்பாடு x into c 1 1 plus y into c 1 2 1 வர c 1 3 சமன் 0. இதே மாதிரி நிறைய செய்தீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் c-க்கும் டிட்டர்மினன்ட் காண்றதுக்கு என்ன சமன்பாடு? cij சமன் -1 i plus j மடக்கு into m into ij என்று சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப ரெண்டு பேரை கூட்ட வாரவர் உங்களுக்கு ஒரு இரட்டை நம்பர். எனவே வைத்த குறி என்னவாக இருப்பேன்? நேர்குறியாக இருப்பேன். அவ 1 போறண்டா போடலாம், போடாம விடுறாங்க. அதே படுத்தது m1 1 முதலாவது ரோவுக்காலை முதலாவது குளத்துக்காலை போகாத ஆக்கள் என்ற டிட்டர்மினன்ட் காண வேண்டும். இந்த 4 பேர் தான் பெறுகிறோம். அவற்றை டிட்டர்மினன்ட் தரப்படும் முந்துரு மூலைவிட்டம் மைனஸ் துணை மூலைவிட்டத்தால தரப்படுக. அதே படுத்தது பிளஸ் y தர ரெண்டு பேரை கூட்ட வாரர் வந்து ஒரு ஒற்றை நம்பர். எனவே அவற்றை குறி வந்து மைனஸ் ஆக இருப்ப. எனவே நீங்க மைனஸை போட்டுக் கொள்வீங்க. இங்க நீங்க பார்க்க வேண்டியது முதலாவது ரோ இரண்டாவது குலத்தை தவிர மிச்சமா 4 பேர் வருகிறோம். அவற்றை டிட்டர்மினன்ட் முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டமாக இருப்பார். 1 மைனஸ் -4 எனவே பிளஸ் 4 ஆக இருப்பார். மிக கவனமா செய்யணும். ஏதாவது ஒன்று பிள்ளை இருந்தாலும் ஃபுல்லா பிளஸ் போட்டுப்பேன். அதே போல 1 தர ரெண்டு பேரை கூட்ட வாரவர் 4 இரட்டை நம்பர். எனவே -1 இந்த 4ஆம் அடுக்கண்டேக்க நேர் நம்பராக இருப்பார். இன்டு m13 அதாவது முதலாவது ரோ மூன்றாவது குலம் என்று பாத்தீங்களா மிச்சமாக இருக்கிற டிட்டர்மினன்ட் எங்களுக்கு முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டமாக இருப்ப. அவர் -16 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறபடியா எங்களுக்கு +16 வந்துவிடும். அப்ப இவரை 6 தடவை சுருக்கினீங்க. சுருக்கினா -3x, இவரை சுருக்கினீங்க -5y, இவரை சுருக்கினீங்க +23 சமன் 0. அப்ப என்ன செய்யலாம்? நாங்கள் ஃபுல்லா மைனஸால சுருக்கினீங்க 3x + 5y -23 சமன் 0 என்ற சமன்பாடு. இவர் வந்து எங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் y சமன் mx plus c என்ற பட்டன்ல இருக்கிற. எனவே இவர் எப்படியான சமன்பாடா இருப்பார்? ஒரு நேர்கோட்டு சமன்பாடா இருப்பார். அவன் அப்படித்தான் கேட்டவன். இந்த புள்ளி ஆக்காச இருக்கிற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லி கேட்டவன் கண்டுட்டான். அப்ப நான் வேணுமெண்டா அது சரியா வந்ததோ ஒன்று செக் பண்ணி பார்ப்பேன். நேர்கோட்டுக்கு சமன்பாடு கண்டதுக்கு எங்களுக்கு வேற வழி இருக்கிற.
எந்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாடும் y சமன் mx plus c என்ற பட்டனுக்கால தரப்படலாம் என்று தெரியும். வேணுமெண்டா என்ன செய்து கொள்ளலாம், எங்களுக்கு 2 ஆள்கூறுகள் வரை கணக்கா தந்திருக்கிறார், இதுல கொண்டு போய் போட்டு பார்த்து நாங்கள் போட அதில் செய்ய போது அந்த சமன்பாடு திருப்தியாக்கப்படும். எனவே 2 தெரியாக்கணியம் இருக்கிற, எனவே 2 காண்றதுக்கு 2 சமன்பாடு 2 ஆள்கூறுகள் தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்கள் 2 எம்மையும் காணலாம், சியையும் காணலாம், செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இதுக்கு பதிலா மையாளுக்கு 4 சமன் m மடங்கு 1, எனவே m மடங்கு வருக பிளஸ் c என்று போட்டுக் கொள்வீங்க. அதே போல இவரை போட்டீங்கன்னா 7 சமன் m க்கு பதிலா m மடங்கு வருக x க்கு பதிலா -4, -4 பிளஸ் c என்று போட்டுக் கொள்வீங்க. முதலாவது c வரக்கூடாது, என்ன செய்யறேன், இவர்ல இருந்து இவரை கழித்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருப்பேன், இவர்ல இருந்து இவரை கழிச்சா 3, இவர்ல இருந்து இவரை கழித்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருப்பேன், -5 ஆக இருப்பேன். அப்ப வேணுமெண்டா எம்ம நீங்க என்ன செய்யலாம், எம்ம கண்டீங்களா -3 ஆக வருங்க. ஓகே, அடுத்தது செய்யலாம், ஏதாவது ஒரு சமன்பாட்டுல உங்களுக்கு மேல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சமன்பாடு அதுல கொண்டு போய் போட்டீங்கன்னா சி வருங்க. எனவே 4 சமன் எம்முக்கு பதிலாக -3 பிளஸ் சி என்று போட்டுக் கொள்வீங்க. எனவே சி சமன் 4 பிளஸ் 3 இதுல சுருக்கினீங்கன்னா 23 வருங்க. அப்ப உங்களுக்கு நாங்கள் காண வேண்டிய எம்மும் கண்டுட்டோம், சியும் கண்டுட்டோம். இதுல கொண்டு போய் போட்டு பாருங்களேன், எந்த ஒரு நேர்கோட்டு சமன்பாடும் y சமன் mx plus c ஆக தரப்படுக. m க்கு பதிலாக -3 அதே போல c க்கு பதிலாக 23 வேணுமெண்டா 5 பெருக்கினவண்டா இந்த பின்னங்கள் எல்லாம் பெற மாட்டேன், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அவன் செய்கிறேன் முழுக்க 5 பெருக்கிறேன், 5 பெருக்கிட்டு எங்களுக்கு புரியாக வருங்க. எங்களுக்கு மேல கண்ட சமன்பாடு போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். எனவே இவரை நாங்கள் செய்கிறோம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கொள்றோம், ஒரு பக்கம் வச்சுக்கொள்றோம். 2 பேருக்கு ஒரே மாதிரி சமன்பாடு தான் வந்திருக்கிறார். எனவே இவருக்கு நாங்க செய்யலாம், இவரோட மெதட்டு இப்ப நாங்க முதல் ஒரு வழியாக சென்றாவே சரி, ஆனா இது என்ன ஒரு வழியாக சென்று நாங்க செய்த சரியோன்னு செக் பண்ணி காட்டியிருக்கிறேன். எனவே கேட்கப்பட்ட 76வது கேள்விக்கு இவரான் படியாக இருப்பார். அடுத்து நாங்கள் 77வது கேள்வி பார்ப்போம்.